ஹலோ கைஸ், வெல்கம் டு எடிட்ஸ் வித் சதீஷ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியுற இந்த இமேஜ் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ ரொம்ப புரியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டினா தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். சரி, ஓகே, வாங்க வீடியோ கொடுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், பிஃபோரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது, பிஃபோர் ஆஃப்டர். ஸோ கைஸ், இந்த இமேஜை நான் ஏற்கனவே எடிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் மறுபடியும் இதை எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ கைஸ், இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா லைட் ரூம் ப்ரோ வெர்ஷன் தான். இந்த ப்ரோ வெர்ஷன் என்ன எடுத்து பார்த்தா க்ரோம்லேருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா எல்லா மூடும் அன்லாக் ஆகிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் எடிட்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் கலர்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ரெயின்போ கலரில் மிக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் கலர் இருக்கும், அதோட சேச்சுரேஷனை மைனஸ் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்கும், அதோட சேச்சுரேஷன் மைனஸ் பண்ணுறேங்க. அடுத்தது எல்லோ கலர் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட்டை ஒரு 62 வைங்க. 62 கரெக்டாக செட் பண்ணியாச்சு. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணி ஒரு 47 வச்சுக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற க்ரீன் கலரையும் ஹியூஜ் அமௌண்ட்டை -52 மைனஸ் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க. லைட் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா +25 பண்ணிக்கோங்க. வச்சாச்சு. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா +48. எல்லா கலரும் சேச்சுரேஷன் மைனஸ் பண்ணுறேங்க. ரெண்டு கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா பிளர்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து +34 வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், அப்புறம் செட் ஆகிடும். டிக்கு கொடுத்துருங்க. தெரியும், உங்கள் டிக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிளர் நல்லா அப்ளை இருக்கும். கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன் கீழே எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்டர் இருக்கும். டெக்ஸ்டரை -32 கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா +2. ஓகே. ஸோ கைஸ், ஓவரால் நம்ம வந்து இமேஜ் எடிட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்கிங் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் சப்ஜெக்ட், ஸ்கை இது எல்லாத்தையும் நம்ம கலர் பண்ணணும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே பக்கத்தில் மாஸ்கிங்னு இருக்கும், எடிட்ஸ் கீழே அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து இங்கே நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் செலக்ட் சப்ஜெக்ட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நாள் லோட் ஆகும். உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக செலக்ட் ஆகிடும். இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதில் உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேலே லைட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். உங்களுக்கு ஏற்ற உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த ஃபோட்டோக்கு ஏற்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக வச்சுக்கிறேன். நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பக்கத்தில் டிக்கு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே கலர்ஸ்னு இருக்கும். அதில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -45 வச்சுக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஓகே கலர் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டிக்கு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். இதில் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா +45 கொடுத்துருங்க. நான் கொடுக்குற மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி கொடுத்தாச்சு. பட்டிக்கு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கையோட டோனை மாற்ற போகிறோம். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம அகைன் மாஸ்கிங் டூலை யூஸ் பண்ணி மாற்றலாம். மாஸ்கிங் டூலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் மறுபடியும் செலக்ட் ஸ்கை கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் ஃபைன் பண்ணணும் ஸ்கை இதுமாரி ஃபைண்ட் ஆகிடுச்சு கரெக்டாக.
இதில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஏற்ற ஸ்கை என்ன கலரில் சேஞ்ச் ஆகணுமோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கையில் கலர் ஆட் பண்ண போதும். டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா +51. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா -19.7. சேச்சுரேஷன் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா கீழே கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூவில் செட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் இமேஜ் ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகைன் மாஸ்கிங் ஐக்கானை கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தோம்னா ப்ரஷ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். நம்ம ப்ரஷிங்கில் கரெக்டாக நீங்கள் எங்கெல்லாம் கலர் மைனஸ் ஆகிருக்கோ லைட்டாக நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா இல்லை கலர்ஸ் என்ன இருக்கும், இல்லை சேச்சுரேஷன் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் என்னெல்லாம் கலர் மைனஸாக இருக்கோ அதெல்லாம் கலரை கரெக்டாக மேட்ச் பண்ணி. நான் வீடியோ எடுக்கிறதுனால ஸ்பீடாக பண்ணுறேன், நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக அக்யூரேட்டாக பண்ணிக்கோங்க. இந்த சஸ்பென்ஷனோட கலர் கூட மாறி இருக்கும், நீங்கள் அதை அப்படியே மேலே இது பண்ணிங்கன்னா பழைய டோனுக்கே வந்துடும். ஸோ கைஸ் நம்ம ப்ரஷ் பண்ணி முடிச்சாச்சு. டிக்கோ கொடுத்துட்டிங்கன்னா நம்ம இமேஜ் ரெடி. ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்தமாரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி, அதே போல் உங்கள் எடிட்டர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.